சும்மா சொல்லக்கூடாது மல்லிகா. உன் மருமக சும்மா சூப்பராக சமைச்சிருக்கா. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அள்ளி தெரிச்சிருப்பா போல. கையில் பொங்கல் ஒட்டாமல் நல்லா வழுக்கிட்டு நாக்கக்குள்ள போதே. யார் ட்ரைனிங்கு? ஏன் ட்ரைனிங்கு? அப்புறம் இருக்காத பின்ன கல்யாணம் எம்பிட்டு வருஷமா அவளுக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் பண்ணியிருக்கா. இவ சரியான தான். நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க அம்மா வளர்ப்பா அப்படின்பா. நல்லா இருக்கணும்னா இவ சொல்லி கொடுத்ததுன்ட்டா பத்தியா? என்ன கொஞ்சம் தனியாக பேசிட்டு கிடக்கா? இல்லை இல்லை, உனக்குள்ளே எம்பிட்டு தரமான்னு நினச்சேன். சரி சரி சாப்பிடு. அண்ணா இந்தாங்க சாமி பிரசாதம் சாப்பிடுங்க. கொடுமா. இன்னும் பாலமரம் நல்லா கட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்சது என்னமோ அதை கடவுளுக்கு செஞ்சுருக்கேன். அப்படி தான் எல்லாம் அவர் கொடுத்தது தானே. சரி சரி, நீங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா. ஏக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லெட்டாக கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஒரு தட்டு தான் மிச்சம் இருக்குது. அப்படியா? சரி சரி, மிச்சம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இங்கேயே வெயி. வர பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். இன்னும் கும்பல் வரும்னு நினைக்கேன். சரி. அத்தை கொடுத்தியாடி? ஏக்கா, அவங்களுக்கா நான் ஒன்றும் கொடுக்கல. இப்போ தானே சாமிகிட்ட இருந்து அத்தனை லட்டு எடுத்து தின்னுருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறதா? அடி, நான் உனக்கு கேட்டு என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் லட்டு கொடுத்துட்டு வரலான்னு சொன்னேன். ஏன் நீ அவங்களுக்கு போட்டால் கொடுக்கல? ஏக்கா, நீங்கள் பேசாமல் இருங்க. இது வரவங்க இது வரைக்கும் சாப்பிடாதவங்களுக்கு கொடுத்துக்கலாம். பேசாமல் இருடி. வயசானவங்க ஏதோ ஆசையாக 2 எடுத்து சாப்பிட்டாங்க. எப்போதும் போல எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு 2 கொடுத்துருவோம். என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னமோ பண்ணுங்க. தள்ளு. இந்த அக்கா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போட்டோம், போய் ஏதாவது திட்டு வாங்கிட்டு வரட்டும். சரி, என்ன இன்னும் நமக்கு லட்டு வரல? அங்கே இருக்கவங்களுக்கு லட்டு கொடுத்துட்டாங்க போலையே. வரும் வெயிட் பண்ணு. எனக்கு ஒன்று தோணுது, நீ சாமிகிட்ட வச்சு லட்டு தின்னில, அதான் நமக்கு லட்டு தரலையோ? அப்படியே இருந்தால் கூட உனக்கு தானே தரக்கூடாது. என்னையும் சேர்த்து ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் செஞ்சிருவாங்களா என்ன? அப்படி செய்கிற அளவுக்கு அவங்களுக்குலாம் தைரியம் இல்லை. இந்த கொஞ்ச நேரத்தில் லட்டு வரும் பாரு. என்ன இது லட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தான் மல்லிகா நினச்சேன், என்னடா இன்னும் லட்டு வரலையேன்னு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பர். கொடு. என்ன வீட்டு வாயை பிறந்துட்டு நிற்க? அது லட்டு. ஆமாம், லட்டு எடுத்து வச்சோன்னா எடுத்துக்கிட்டாச்சு. போய் வேலை இருந்தால் பாரு. மல்லிகா, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுமா? சக்கரை பொங்கல் லட்டெல்லாம் பெரிய சீமையில் இல்லாத சாப்பாடு. நல்லதுக்கா. எல்லாம் பிள்ளையாருக்கு வச்சதுனால தான். நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாம் அவரோட அருள். வீட்டில் பிள்ளைகளுக்கு 2 லட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போவேன். அது லட்டு எதுக்கு இப்போ வந்து போய் நிறுத்திட்டு இருக்கேன்? இங்கே யாரா கை? லட்டெல்லாம் தீர்ந்து போச்சு. ஏமா கையில் எத்தனை லட்டு வச்சுக்கிட்டு தீர்ந்து போச்சுங்கிறீங்க? லட்டெல்லாம் இருக்குதா? நானும் என் கூட்டாளியும் சாப்பிடவே இதெல்லாம் பத்தாது. நீ போய் வீட்டில் தான் வாங்கி கொடு பிள்ளைகளுக்கு. சரி மல்லிகா, அப்போ நான் வரேன். ஏக்கா, நீங்கள் போங்க. வீட்டுக்கு லட்டு நான் செஞ்சு கொடுத்து விட்றேன். பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஆமாம், இவ பெரிய மதர் தெரசா. இவ அப்பா வீட்டு காசுலேருந்து செஞ்சு தருவா. ஆமாப்பா, இவங்க பெரிய தாராள பிரபு. நெய்யை ஊற்றி லட்டை பிடிச்சி ஊரில் இருக்கவங்களுக்கும் ஓசியில் தருவா. இப்போ இல்லைக்கா. இல்லை இருக்கட்டும், எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ கேட்டாலும் யாரையும் தரேன்னு சொல்ல. கிளம்பு. மல்லிகா, நான் கிளம்புறேன். சரிக்கா. உன்ட்ட சொல்லணும்னு நினச்சா வந்ததுலேருந்தே. உனக்கு இன்னும் சிவப்பு கலர் புடவை ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ பாரு ஊதா கலர் புடவை கட்டுறதை விட்டுட்டு அப்பப்போ இதுமாதிரி கலரை மாற்றி கட்டு. விளக்க மாற்றுக்கு பட்டு கொஞ்சம் கேட்குதான். பட்டு கொஞ்சம். அம்மா, உங்கள் அத்தை கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க. தெரியுது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆத்தாலும் அப்பனும் கொடுத்து விட்டதா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் என் பையன் சம்பாத்தியம். இவன் வீட்டிலேருந்து வரப்போ ரங்கப்பட்டியில் 2 புடவை, அதுவும் இத்து போன நூல் புடவை, அதை தான் தூக்கிட்டு வந்தேன். ஏக்கா, இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏமா இப்பெல்லாம் சொல்கிறீங்க? விடுங்க, இதை பற்றி எல்லாம் இப்போ பேச வேணாம். நானும் பேசக்கூடாதான்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசுகிற மாதிரி ஆகிவிடுது. இது குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம். சொல்லிட்டேன். என்னது ஏயா? ஆமாம், நான் ஆத்தா வந்திருக்கேன்டி. உமா, என்ன அக்கா மாமியார வாடி போடுங்கிறாங்க? இது அக்காவோட நேரம். அக்கா என்ன வேணா சொல்லலாம். அக்காவோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருந்துச்சு. இப்போ அது உடஞ்சிருச்சு. இன்னைக்கு நடக்கிற கூத்த மட்டும் பாரு, ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். அத்தா நீயா? நானே தான். உனக்கு எம்பிட்டு தெரியும் என் பக்திய என்னென்ன பாடுபடுத்த? அத்தா, நான் என்ன பண்ண? அத்தா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்னது? ஒண்ணுமே பண்ணலையா? அவளை அப்படிங்கிறதும் இப்படிங்கிறதும் அவளோட அம்மாவையும் நீ சேர்த்து எடுத்து பேசியிருக்க.
என் பக்தி மனசுல எம்பிட்டு குமுறு குமுறா தெரியுமா? ஐயோ அத அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு. விளையாட்டுக்கா? என்னென்ன பேசி விளையாடுவ நீ? என்ன குட்டி பாப்பாவாடி ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இவளோட பேசி பேசி விளையாடுறதுக்கு? சரஸ்வதி சூப்பர் சூப்பர். அத்த என்ன பேரெல்லாம் சொல்ற? ஏன் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதாண்டி, வயசு வித்தியாசம்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கெல்லாம் வயசு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் என் முன்னாடி ஒண்ணுதான். குட்டி குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் எல்லாரும் என் பிள்ளைங்க தான். அதுக்குன்னு யாராவது தப்பு பண்ணா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் இந்த ஆத்தா. ஆத்தா நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்படி பண்ணல? உன் வீட்டுக்கு வந்திருக்காளே உன் மருமக, அவ உன் வீட்டோட குல விளக்கு, குல தெய்வமா நினைச்சு நீ கும்பிடணும். ஆனா நீ அவளை என்ன வேலை வாங்குற? 5 நிமிஷம் படுக்க விடுறியா? சுத்தி சுத்தி பம்பர மாதிரி சாட்டை எடுத்து வெளுத்து வெளுத்து வாங்குற. என்ன அத்தை சொல்ற? எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இப்படியெல்லாம் வேலை வெட்டி பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் யாரு செய்வா? ஒரு மாமியாருக்கு ஒரு மருமக தானே செய்யறது கடமை தானே. கடமைக்கு ஒரு எல்லை இருக்கு. கூட வாட ஒத்தாசையா நீ 1-2 செய்யலாம்ல. இந்த ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன்டி. வரம்பு மீறின இந்த ஆத்தா வந்து விடுவேன் சொல்லிட்டேன். அத்தா இனிமே பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன். அத்தா நீ கோவப்படாத. எத்த எத்த ஆத்தா கூலாகணும்னா ஆத்தா காலில் விழுவுங்க. என்னது காலில் விழுவணுமா? ஆமாந்த, ஆத்தா வேற உங்க மேல சரியான கோவத்துல இருக்கு. சட்டு புட்டுன்னு காலில் விழுந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நானா? நீதான் முடி, நீதான். ஏன் இந்த ஆத்தா காலில் நீ விழுவ மாட்டியோ? என்ன விட பெரியவளாயிட்டியா நீனு? ஐயோ ஆத்தா அப்படிலாம் இல்ல, இரு விழுவேன். எங்க அண்ணன் என்னாலேயே நம்ப முடியல. சொன்னல இன்னைக்கு நடக்கிற கூத்து சரியான என்டர்டைன்மெண்ட்னு. பாரு பாரு. ஆத்தா என்ன மன்னிச்சிரு, இனிமே இப்படி நான் பண்ண மாட்டேன். மன்னிச்சிட்டேன். இனிமே இது தொடராம பாத்துக்க. சரி ஆத்தா, இனிமே நான் பார்த்து பக்குவமா நடந்துக்கேன். எலும்பு. அம்மா அம்மா. திவ்யா பாப்பா பேசாத, அது அம்மா இல்ல, அம்மாக்கு ஆத்தா வந்திருக்கு. ஆத்தாவா? ஆமா, இப்ப சாமி கும்பிடுறான்ல, அதான் திடீர்னு அம்மாக்கு மேல மகமாய் வந்திருக்கு. ஆத்தா மகமாய் வந்திருக்குமா? பாட்டி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே கும்பிட்டோம், எப்படி ஆத்தா சாமி வரும்? ஆமா, இன்னைக்கு விநாயகருக்கு தானே பூஜை பண்ணோம், எப்படி இவளுக்கு சாமி வந்துச்சு? ஆஹா, கிழவிக்கு சந்தேகம் வரும்போது எக்கா சட்டுன்னு மயங்குங்க. ஐயோ எல்லாம் ஆத்தா நம்ம மயங்கிருச்சு. நவருங்க காத்து வரட்டும். எக்கா எலும்புங்க எலும்புங்க. எக்கா எலும்புங்க. நான் எங்க இருக்கேன்? எக்கா நீங்க நம்ம கூட கோயில்ல தான் இருக்கீங்க. பார்த்து பொறுமையா எலும்புங்கக்கா. இங்க என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா, மல்லிகாக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உண்மையாவே ஆத்தா தான் வந்திருக்கா. சரிக்கா, ஒன்றும் நடக்கல, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சரி சனியும் கூடவே போ. சரி அக்கா பார்த்து. ஏண்டி உமா? சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். ஆஹா, கிழவிக்கு சந்தேகம் வந்துருச்சு, சமாளிச்சிருவோம். சொல்லுங்க, எந்த சந்தேகம்னாலும் நான் தீர்த்து வைக்கேன். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி தானே கும்பிட்டோம், எப்படி உன் அக்கா உடம்புல ஆத்தா இறங்கினா? எத்த ஆத்தா யாரு? பார்வதி. அவங்க நம்ம விநாயகரோட அம்மா தானே. அப்ப ஆக மொத்தம் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் எல்லாம் ஒரே குடும்பம். ஒருத்தரை கூப்பிட்டா இன்னொருத்தர் வந்துருவாங்க. இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட பத்திரிக்கை வச்சு வாங்கன்னு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. சரி, அதுக்கு என் வீட்டுக்காரர் மட்டும்தான் போகணுன்னா நடக்குமா? என் வீட்டுக்காரர் போகலாம், நான் போகலாம், ஏன் நீங்கள் போகலாம், அக்கா போகலாம், யாரு வேணா போகலாம். அது மாதிரி தான் விநாயகர் கும்பிட்டா விநாயகர் தான் வரணும்னு கிடையாது, அவங்க அம்மாவும் வரலாம். தெரிஞ்சுக்காங்க. வரட்டா? இவ சொல்றது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. ஒருவேளை அப்படித்தான் இருக்கும். இத்தனை பேர் முன்னாடி நம்ம வேற கால் விழுந்து கும்பிட்டோம். அவளுக்கு நடந்தது வேற ஞாபகம் இல்லை, ஆத்தாவா தான் இருக்கும். என்ன எருமை மாடு ஏப்ப வர சத்தம் கேக்கு? சரசு, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லட்டு ஒன்று கூட உனக்கு வைக்கல, எல்லாம் நானே சாப்பிட்டுட்டேன். அம்புட்டு ருசி. உனக்கு மருமக வீட்டில் தருவா, நீ அங்கே வாங்கி சாப்பிட்டுக்க. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு நீ கவனிக்கல? என்ன நடந்துச்சு? நீங்களும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? ஓஹோ, நீ சீரியஸாக லட்டையும் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு இருந்த, அப்படி தானே? ஆமாம், சாப்பிட்றப்ப சாப்பிட்ற வேலையை தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் கவனிச்சு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியாது பார்த்துக்க.
சரி சரி, அங்கே ஒன்று யாரை கூப்பிட்றாங்க பாரு, அங்கே லட்டு தராங்களாம். எங்க? ஐயோ அம்மா, தின்னி பண்டாரம். நானே இவள் காலில் விழுந்துட்டோமே, அது சாமியா இவளான்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கேன். இப்போ வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சான். இனிமேல் இவள் என்னைக்காவது சக்கரை பொங்கல் சாப்பிட்டானா இதுதான் ஞாபகம் வரணும்.